நன்றி. இந்த இடத்துல இந்த தருணத்தில் வந்திருக்கிறது மிகவும் பெருமைக்கான ஒரு விஷயம். மிகவும் ஒரு உங்கள் இந்த கைத்தட்டு முதல் உங்கள் பெற்றோர்களுக்கு. என் குழந்தையை நான் முதல் முறையாக வெளியில் அந்த மலையிலிருந்து காட்டிலிருந்து நான் வெளியே கொண்டு வரணும்னு இங்கே கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நான் தலை சிறந்து வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இந்த பெண்களோட அடிமைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது எங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலையும் நம்மளுடைய அரசாங்கமும் எவ்வளவோ திட்டங்கள் எவ்வளவோ எடுத்து வந்தாலும் பெண்களுடைய விடுதலை, பெண்கள் மேலே வரணும், பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ திட்டங்கள் எடுத்துட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு நிகழ்வுக்கு தூணாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த கல்லூரியுடைய இயக்குனர் அம்மா அல்லிராணி மேடம் அவர்கள்ட்ட அவங்களோட சப்போர்ட்டில் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய ஒரு சப்போர்ட்லையும் இங்கே காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸு ஸ்டாஃப்ஸு அவங்க எல்லாரோட கோஆர்டினேஷன்லேயும் இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இது ஒரு ஆரம்பம். அது என்னுடைய ஊர் அதே மாதிரி தான். பெண் பிள்ளை படிக்க வைக்கணுன்றது ஒரு கனவு. யாரும் வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஊர், அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு. நான் உங்ககிட்ட நேரடியாக பள்ளியில் சொல்லும் போதும் அதே தான் நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஊரில் இருந்து வெளியில் நான் வந்தது, வெளியில் படித்து இந்தியாவிலேயே தலை சிறந்த 5 கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி மெட்ராஸில் என்னோட காலை நான் முதல்ல எடுத்து வைக்கும்போது அது என்னுடைய வெற்றி அல்ல, என் சமூகத்தின் வெற்றியாக நான் பார்த்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களோட வெற்றி கிடையாது, ஒரு சமூகத்தோடைய வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க, உங்களை தொடர்ந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் இதை இது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வெளியே வந்ததுனால கடந்த 9 வருடங்களாக நான் உருவாக்கிய மாணவர்கள் மாணவியர்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவியர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஒரு பெண்ணு ஒருத்தர் கல்வி புரிஞ்சு மேலே வந்தீங்க அப்படின்னா அது சமூகத்தோட வெற்றி நிச்சயமா. உதாரணத்துக்கு இப்போ பொதுவாக நம்ம இந்தியாவில் இராணுவத்தோட பயிற்சி மையம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை பாங்கான பகுதியில் தான் இருக்கும், சமவெளியில் இருக்காது. எடுத்துக்காட்டு ஐடிபிபி, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், அதில் அவங்களுடைய பயிற்சி மையம் ஹிமாலயா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முசோரின்ற இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான மலைப்பகுதி இடத்துல அந்த பிராணவாயுவோட அடர்த்தி, அந்த ஆக்சிஜனோட டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த மலைப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு ஒரு 25 கிலோவை தூக்கிட்டு ஓடணும். இதுதான் அந்த இராணுவ பயிற்சி அங்கே கொடுக்கறது. இப்போ அந்த மலைப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ 1 மணி நேரத்தில் அந்த ட்ரைனிங்கை செய்யும்போது அவன் தலை சிறந்த வீரனாகவும் இராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஆளாக வரும்போது அந்த மலையிலேயே காலங்காலமாக நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து அந்த காற்று மலையோடு இருந்த உங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்கணும், எவ்வளோ வலிமை இருக்கணும். நீங்கள் பயப்படலாமா? பயப்படக்கூடாது. அப்போ அவ்வளோ வலிமையான நீங்கள் இன்னைக்கு கல்வி, ஆர்ட்ஸு, சயின்ஸு இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த டெக்ஸ்டைலு, டிசைனு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு வரக்கூடிய திறன், அவ்வளோ வலிமையானவர்கள். இதிலெல்லாம் நீங்கள் வரும்போது
நீங்கள் ஆக தலை சிறந்த ஒரு சாதனையாளர்களாகவும் தலை சிறந்த ஒரு தலைவர்களாகவும் தலை சிறந்த ஒரு பொறுப்பாளராகவும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த படிப்பு, இந்த ஆடை, இந்த உடை அப்படிங்கிறது வெறும் உடலை மறைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏன்னா இந்த ஆடையோ உடையோ ஒரு நாட்டின் கலாச்சாரம், ஒரு நாட்டின் பண்பாடு, ஒரு நாட்டின் அடையாளம். உதாரணமாக சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பிரிட்டிஷ் அரசரை பார்க்கறதுக்காக நம்ம மகாத்மா காந்தி போகிறார். போகும்போது வெளியில் அந்த அரசவையில் நிறுத்தி, இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் அரசரை பார்க்க வர்றீங்க, என்ன அரைகுறையான ஒரு துணியை போட்டுட்டு வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது காந்தி சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் தேவையான உடைய உள்ள அந்த அரசர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, அந்த உடையின் மூலமாக நம் நாட்டோடைய வறுமையை காட்டினார் அன்னைக்கு. அதே மாதிரி தான் ஜின்னா எப்பயுமே அவர் கோட் ஷூட்டோட இருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்களும் நீயும் ஒன்று தான், எந்த வகையிலையும் நாங்கள் சரி சமம் நாங்கள் அப்படின்னு உடை மூலமாக அவர் சொன்னார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லணும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். 1907 இன்டர்நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. மேடம் காமான்ற ஒரு போராளி, அவங்க நம்ம இந்திய நாட்டு சுதந்திரத்தை பற்றி பேச போகிறாங்க. அந்த இடத்துல ஜெர்மனியில் நடக்குது. எல்லாரும் நாட்டிலேருந்து வந்தவங்களும் தன்னோட கொடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொடியே இல்லாமல் வந்திருக்கேன் இந்த நாடு, அவ்வளோ வறுமையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மேடம் காமா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய புடவையில் இருந்த அந்த நுனியில் இருந்த ஒரு ஜரிகையை முந்திய கிழிச்சு, இதுதான் என் நாட்டின் கொடி அப்படின்னாங்க. அதுதான் முதல் முறையாக இந்தியாவோட தேசிய கொடியை அந்த இடத்துல காட்டினாங்க. அதை தான் முக்கோண கொடியாக அடுத்தது மாறினது. அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய துறை, இந்த ஆடை உடை டெக்ஸ்டைல் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது கலாச்சாரம், பண்பாடு, நாட்டின் அடையாளத்தையும் சம்பந்தப்பட்டது. ஸோ உங்களுடைய கனவு மெய்ப்பட, உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்க நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு கூட நிற்கிறோம், சப்போர்ட்டாக இருக்கோம். எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. மேடம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட மேடம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றிய தலைவருக்கு நன்றி.